தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற 24ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக முன்கூட்டியே தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு நிருபர்களிடம் பேசும்போது, காலை 10 மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விலங்கங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.